சற்று முன் வெளியான தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 தீபாவளி பரிசுகள். அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரவிருக்கும் வாரங்களில் ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அது என்னவென்றால், இந்த ஆண்டின் தீபாவளி அனைவருக்கும் மறக்க முடியாத தீபாவளியாக இருக்கும். ஏனெனில், இந்த தீபாவளியில் மத்திய அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் ஆசைகள் பல நிறைவேற உள்ளன. இந்த முறை தீபாவளி பண்டிகையில் அவர்களுக்கு இனிப்புகள், மத்தாப்புகளுடன் நிதி நிலையும் மேம்பட உள்ளது. இதை பற்றி முழு விவரம் இங்கே பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தின் மீது நேரடி தாக்கத்தை கொண்டிருக்கும் 3 பெரிய செய்திகளை அரசாங்கம் கூடிய விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இரண்டாவதாக அகவிலைப்படி அதிகரிப்பு, மூன்றாவதாக மிகப்பெரிய ஊதிய உயர்வு. டிஓஆர் இறுதி செய்யப்பட்டவுடனே ஆணையின் பணிகள் தொடங்கும் என்றும், ஜூலை 2025க்கான அகவிலைப்படி அதிகரிப்பு கூடிய விரைவில் நடக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் 8வது ஊதியக் குழுவை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இப்போது தீபாவளிக்கு முன் ஆணையத்தின் விதிமுறைகள் இறுதி செய்யப்படும் என்றும், ஆணையத்தின் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆணையத்தில் 6 உறுப்பினர்கள் இருக்கலாம் என்றும், புதிய பரிந்துரைகள் ஜனவரி 2026 முதல் செயல்படுத்தப்படும் வகையில் விரைவில் அறிக்கையை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 8வது ஊதியக் குழுவில் மிகப்பெரிய விவாதம் டிக்மெட் பாக்டர் பற்றியதாக இருக்கும். பழைய அடிப்படை சம்பளத்துடன் டிக்மெட் பாக்டர் பொருட்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் உருவாக்கப்படுகிறது. 8வது ஊதியக் குழுவில் பிக்மெட் பாக்டர் 1.92 முதல் 3.0க்குள் இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, இதன்படி ஊழியர்களின் அடிப்படை சம்பளமும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியமும் பெரிய ஏற்றத்தை காணக்கூடும். அடிப்படை ஊதியத்தில் ஏற்படும் அதிகரிப்பு HRA, DA மற்றும் பிற அலவன்சுகளிலும் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது இந்த ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் நன்மையாக இருக்காது. மாறாக நீண்ட கால விலையை ஏற்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் சில நாட்களில் அகவிலைப்படியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஏற்றத்தை காணும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது உள்ள மத்திய ஊழியர்களின் அகவிலைப்படியானது சுமார் 55% உள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கான AICPI தரவை பார்க்கும்போது ஊழியர்களின் அகவிலைப்படியானது 58% உயரக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் இதன் மூலம் ஊழியர்களின் மாத சம்பளமானது உடனடி அதிகரிப்பை காணும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணமாக மத்திய அரசானது ஊழியர்களின் ஊதியத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவானது அதிகரிப்பு இருக்கும். இது வீட்டு செலவுகளில் உதவி சேமிப்பை ஊக்குவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலை நிவாரண உயர்வு கிடைக்கும். ஆகையால் ஊதிய உயர்வு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளமானது ரூபாய் 50,000 என்று வைத்துக்கொள்வோம். தற்போது 55% அகவிலைப்படியில் அவரது DA தொகை ரூபாய் 27,500 இருக்கும். அதாவது இது மொத்த சம்பளத்தில் ஒரு பெரிய தொகையை சேர்க்கிறது. அகவிலைப்படி 58% உயர்ந்தால் அகவிலைப்படி தொகையானது 29,000 அதிகரிக்கும். மேலும் ஒரு மாதத்தில் ரூபாய்
1500 நேரடி உயர்வு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டது. இது ஒரு வருடத்தில் சுமார் 18,000 சேர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது 8வது சம்பள குழுவின் பரிந்துரைகளும் இதற்கு மேல் செயல்படுத்தப்பட்டு அடிப்படை சம்பளம் புதிய பிட்னஸ் பாக்டகால் கொடுக்கப்பட்டால் அடிப்படை சம்பளம் மற்றும் கொடுப்புணவுகள் இரண்டும் அதிகரிக்கும். இது மொத்த சம்பளத்தில் பெரிய ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் சுமார் 10 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு புதிய ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. 2006இல் 6வது கமிஷன், 2014 7வது கமிஷன் ஆகியவை அமைக்கப்பட்டன. இப்போது 2025இல் 8வது ஊதிய குழுவிற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. புதிய பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட ஒவ்வொரு முறையும் ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தின் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றத்தால் நீண்டகால சலுகைகளை பெற்றுள்ளன. இந்த முறையும் சரியான நேரத்தில் அனைத்து பணிகளும் நடந்து விரைவில் புதிய ஊதிய குழுவானது தங்கள் வாழ்வில் நிதி நன்மைகளை அள்ளித்தரும் என ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் காத்திருக்கிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், ஏஐ நினைத்தால் எதுவும் செய்யும், இந்தியா வல்லரசாகும் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தினால் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வரை உயரும் என்று நிதி ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். வருகிற 2035ஆம் ஆண்டுக்குள் விக்சித் பாரத் என்ற இலக்கை அடைய இது உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை அதிகரிப்பதன் மூலம் இந்த இலக்கை அடைய முடியும். ஏஐ இந்த மாற்றத்திற்கு முக்கியம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. சரியான கட்டமைப்பு, நிர்வாகம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு இருந்தால் இந்தியா புதிய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி 8% இருக்க வேண்டும் என்றால் உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை அதிகரிக்க வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் இதற்கு மிகவும் முக்கியம் என்கிறார் நிதி ஆரோக்கிய செயலதிகாரி சுப்பிரமணியன். அவர் மேலும் கூறியதாவது, ஏஐ தொழில்நுட்பம் 8%க்கும் அதிகமான வளர்ச்சியை அடைய உதவும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.